முரசு நேயர்களுக்கு வணக்கம். மக்களுடைய பணம் ₹1 எனக்கு வேணாங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மக்களுடைய காசு தேவையே கிடையாது. நிதியை எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், மக்களுக்காகவே செலவு பண்ண போறேன் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசி சபதம் எடுத்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படி வீணடிக்கணும் அப்படின்றத இப்ப இருக்கிற முதலமைச்சர் கிட்ட தான் பார்த்து எல்லாருமே என்ன பண்ணணும், கத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவாரு, அதுக்கு நிதி ஒதுக்குவாரு, அதுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாரு, வண்டியை கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, கிளம்பிடுவாரு. இது ஒன்றும் சினிமா கிடையாது. நீங்க ஷூட்டிங்க இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கோங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமராமேனு, லைட்டு மேனு, லொக்கேஷன் பார்க்கறது, லொட்டு லொசுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பணம். இந்த பணம் யாருக்கு மைனஸ் ஆகும், ப்ரொடியூசருக்கு தான் மைனஸ் ஆகும். ஸோ அது போல நீங்க இங்க ஒரு நிகழ்ச்சியை என்ன பண்றீங்க, கட்டமைக்கிறீங்க. இதுல சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார்ல, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், குழந்தைகளுக்கெல்லாம் எதிராக ஒரு குற்றம் நடந்தாலும் அப்படி செயல்படுவேன் அப்படின்னு வீரவசனம் பேசினாரு பிரச்சாரங்கள்ல. சிஎம் ஆயிட்ட பேர் கூட கையெழுத்துலாம் போட்டாரு, சிங்கப்பெண் படை வந்துருச்சு அப்படின்னு. உடனேயே இவங்களுடைய ஆர்மி இருக்கிறாங்க பாருங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணனா, தையத்தக்க தாம் தக்க வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்க. வந்துட்டார் எங்க அண்ணன், சிங்கப்பெண் படை கொண்டு வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் எந்த ஒரு குற்றமும் நடக்காதியா தமிழ்நாட்டுக்குள்ள, குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை எதுவும் நடக்காது. வந்தாங்கல, வரிஞ்சு கட்டிக்கின்னு வந்தாங்க. சொன்னபடியே சிங்கப்பெண் படை செயல்பட்டதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, சிங்கப்பெண் படையை கொண்டு வந்த பிறகு எக்கச்சக்கமான பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் நாள்தோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ சிங்கப்பெண் அதிரடி விரைப்படைய திட்டத்தை நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு நேற்று தினத்துல என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் செலவு பண்ணாங்க. இந்த நேரு ஸ்டேடியம் உள்ளரங்கர்களை இவர் விஜய் பதவியேற்று கொண்டார்ல, அந்த இடத்துல தான் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க. ஃப்ளெக்ஸ் வைக்கிறது என்ன, அதுக்கப்புறம் ஆடிட்டோரியத்தில் லைட்டு போட்டது என்ன, ஸ்பீக்கர் வச்சது என்ன, எல்லாமே என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணங்கள் லட்சக்கணக்கில் அங்கே குவிக்கப்பட்டிருந்தது. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க, கேன்சல் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அந்த வேலையை முடிச்சிடணும், எனக்கு இது முக்கியம் கிடையாது, நாட்டில் உள்ள பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கறது எனக்கு முக்கியமா, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறது எனக்கு முக்கியமா, இல்லையா மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமியுடைய வீடு கிரகப்பிரவேசம் எனக்கு முக்கியமா, இதுதான் எனக்கு முக்கியம், இது முக்கியம் கிடையாது, நிகழ்ச்சியை தள்ளி வைங்க அப்படின்னு அப்படியே யூட்டர்ன் அடிச்சு என்ன பண்ணாபல சிஎம் காரு ஜெகதீஷ் பழனிசாமியோட மேனேஜர் ரூட் அமைப்பு இருக்குல்ல, அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, வண்டியை விட்டாரு, வெள்ளைஞ்சொல்லியமா கிளம்பிட்டாருப்பா முதல்வர் அப்படின்னு எல்லாம் தெரிவிக்க விட்டாங்க. உடனே இவங்க விச்சொல்வாளர்லாம் இருப்பாங்களே, சொல்லியா கொடுக்கணும், இதை மறைக்கிறதுக்கு இதை பிடிக்கணும்ல, ஏத்தி விடணும்ல, இன்ஸ்டாகிராம் ட்விட்டு எல்லாத்துலயும் தெரிக்க விடணும்ல, என்னமா தெரிக்க விட்டாங்க, கோட் சூட்டு போட்டு வந்த எங்க சிஎம்ஏ இன்னைக்கு வேஷ்டி சட்டை போட்டு வந்திருக்கிறாரு, பாத்தீங்களா என்ன கெத்தா சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் யாருன்னா தலைமைச் செயலகத்தில் அப்படி வந்திருப்பாங்களா, ஐயா எதனா ஒரு முதலமைச்சர் அப்படி வந்திருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இவங்களுக்கு தெரியாம போச்சு போல இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள்லாம் வேஷ்டி சட்டையோட தான் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ விஜய் தான் கோட் ஷூட்ல முதல்ல வந்தாரு, ஆனா வேஷ்டி சட்டையோட வந்தவங்க நிறைய பேர், கலைஞர், எம்ஜிஆர், மு.க. ஸ்டாலின், எடப்பாடியாரு எல்லாருமே என்ன பண்ணிருந்தாங்க, வெள்ளைஞ்சொல்லியமா தான் வந்திருக்காங்க. என்ன இவங்க மட்டும்தான் வேஷ்டியில வந்துட்ட மாதிரியும், பாத்தீங்களா கோட் ஷூட் போடுறா எங்க ஆளு, இது மட்டும் இருந்தா பண்ணாரு, வேஷ்டி சட்டையில வந்துரு கலகலத்து பாத்தீங்க, பயங்கரமா இது பண்ணாங்க. யோ, சிங்கப்பெண் அதிரடி விரைப்படை திட்டத்தை தொடங்கி வைக்காம உங்க முதலமைச்சர் அவருடைய மேனேஜர் வீட்டு கிரகப்பிரவேசம் முக்கியம்னு சொல்லிட்டு போனாரு. இங்க அரசு சார்பா எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க லட்சக்கணக்கில், இது யாரு விட்டு போனா, யார் விட்டு போனன்ற மக்களுடைய பணம் தான். இப்ப மக்களுடைய பணத்தை வீண் விரயம் தானே பண்ணிருக்கீங்க. இந்த திட்டத்தை நீங்க செயல்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த திட்டத்தை நீங்க ஆரம்பிக்க போறன்றது லட்சக்கணக்கில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, செலவு செஞ்சிருக்கீங்க. இந்த பணத்தை எதுல கொடுத்து நீங்க ஈடு கட்டுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு முன்னாடி இருக்குதான் செய்யுது. சோ இது இவ்வளவு யார் பணம் நினைக்கிறீங்க, மக்களுடைய பணம். இதெல்லாம் நோட் பண்ணி தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் சார் கிட்ட பார்த்து கேட்கிறார், சிஎம் சார் டைலாக்கா பஞ்ச் டைலாக்கா விட்டீங்களா சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இன்னைக்கு உங்க ஆட்சியில பெண்களுக்குடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு
கேள்விக்குறியா இருக்கு. சிங்கப்பெண் அதிவிரைவு படையை நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காத. இந்த திட்டத்தை உங்களுக்கு தள்ளி போடணும்னு அவசியமா, இல்ல இந்த திட்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற ஒரு இதுவா, என்ன இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த சிங்கப்பெண் அதிவிரைவு படை இருக்குல்ல, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதே போல எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் சரி இருந்தது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம் எல்லாமே இருக்குது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தான் நீங்க கைக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தை நீங்க இப்படி மாத்துனதுனாலலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து கம்மியாயிரும், பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து கம்மியாயிரும் அப்படின்லாம் கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நீங்க வந்து ஒரு கவனத்தை செலுத்தினாலே போதும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும். ஆனா இங்க முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் மக்கள் பணத்தை நான் வீண் விரயம் செய்ய மாட்டேன், நான் மக்களுடைய பணத்தை மக்களுக்காகவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய மேனேஜர் ஜெகதீஷோடைய வீட்டு நிகழ்ச்சி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே. மக்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம் இல்லையா? குழந்தைகளுக்கு எவ்வளவு அநீதி நடக்குது. இப்போ கூட கடலூர்ல ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. சோ இது எல்லாமே விஜய் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி எனக்கு என் மேனேஜருடைய வீட்டு நிகழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்படுறாரு. இது எந்த விதத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் மக்களுடைய பணம் தான் இங்க வீண் விரயமாயிருக்கு. அரசாங்கத்துடைய பணத்தை தன்னுடைய மேனேஜருடைய நிகழ்ச்சிக்காக எந்த அளவுக்கு வீண் விரயம் செய்திருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.